தயவு செஞ்சு மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக நீங்கள் போங்க. வேலையிலே இருக்க வேண்டாம், சும்மா போங்க. ஒரு தடவை போனால் என்ன இருக்கணும், நான் ஏன் அரசு பள்ளினா உடனே வர்றேன்னு எல்லா இடத்துக்கும் ஒத்துக்குவேன். ஏன் தெரியுமா ஒத்துக்குவேன்? அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் என்ன பண்ணார்? மாணவர்களை போய் பார்த்தாரு. எந்த மாணவர்களை பார்த்தாரு? சின்ன பிள்ளைகளை பார்த்தாரு? இல்லை, தனியார் பள்ளி பிள்ளைகளை பூரா போய் பார்த்தாரு. ஐயாவுக்கு நேரம் இல்லை, அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்க்குறதுக்கு நினச்சிட்டு நான் என்ன செய்வேன்னா, அப்துல் கலாம் ஐயா விட்ட இடத்துல தொடருவோம், நம்ம அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்ப்போம்னு நினைப்பேன். அரசு பள்ளி பிள்ளைகள் போனால் என்ன நடக்கும்? வெறுமனை போய் பார்க்கறது இல்லை, நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா ஒரு விழாவாகும். விழாவானா மாவட்ட கல்வி அதிகாரி வருவார், மாவட்ட கல்வி அதிகாரி வந்தால் வட்டாட்சியர் வருவார், வட்டாட்சியர் வந்தால் பில்டிங்க்கு பெயிண்ட் அடிப்பாங்க, வட்டாட்சியர் வந்தால் அன்றைக்கி கக்கூஸ் கழுவுவாங்க. ஏன்னா திடீர்னு ஒன்றுக்கு ஒன்று சொல்லிட்டா என்ன செய்யுது? அன்றைக்கி கக்கூஸை கழுவுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி வரும்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகாரிகள் நேரடியாக போனால் நடக்கும் இதெல்லாம். அப்போ இவர்கள் எல்லாம் நேரடியாக போக வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகாரிகளை சும்மா இந்த வழியாக போனால் பள்ளிக்கூடத்தை போகிறது இல்லையா? அப்போ தான் முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தை என்ன சிரமம்னு தெரியும். உங்களுக்கு ஒன்று சொல்ல, பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. முந்தா நாள் பரீட்சை. மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தில் போய் காலையில் 9 மணிக்கு தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பீங்க, கரெக்டாக சார்? 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொண்டு வந்து ஹெட் மாஸ்டர் என்ன செய்யணும்? ஜெராக்ஸ் எடுக்கணும், காப்பி பண்ணி கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுக்கணும். சமுத்திரப்பட்டியில் முந்தா நாள் ஷட் டவுன் 9 மணிலேருந்து. அவர் 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாரு. ஹெட் மாஸ்டர் எங்கே போய் எடுப்பாங்க? அப்போ மாவட்ட கல்வி அதிகாரிக்கு எப்போ புரியும்? ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கக்கிழமை சமுத்திரப்பட்டியில் ஷட் டவுன் எப்போ புரியும்னா, ஹெட் மாஸ்டர் போய் சொன்னால் புரியும். சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபார்ம் ABC 3A 3Bலாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சிக்கல் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அதிகாரியாக ஒரு நாள் வந்தால், திங்கக்கிழமை வந்தால் பள்ளிக்கூடமே வேர்த்துக்கிட்டு இருக்கும். அதிகாரிக்கு தெரியும் ஷட் டவுனா அப்படின்னு. அப்போது ஒரு அதிகாரி நேரடியாக பங்கு பெறும் பொழுது தான் ஒரு நேரடி சிக்கல்கள் எல்லாம் தெரிய வருது. நேரடியாக எல்லாவற்றையும் சரி பண்ண முடியுது. இந்த பள்ளி பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி எல்லா சிறப்பு இருக்குது. கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது, கரெக்டாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டிருக்கு. அது தமிழ்நாடு பூரா பண்ணப்படல, இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களால் 1963 மேரூர் ஓட்டு கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது, ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. ஆனால் 2024-25 கல்வியாண்டில் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக தமிழக அரசால் கலைத்திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு, தமிழ்நாடு பூரா ஆரம்பிக்கப்பட்ட கலைத்திருவிழா தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டுச்சான். சரியா? இங்கே மட்டும் ஓட்டு கட்ட வந்த பள்ளிக்கூடம் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் திருப்பி 1980 தோக்கோ புள்ளியாக இருந்தது நடுநிலை புள்ளியாக உயர்த்தப்படுச்சான். யாரால? தமிழக அரசாலையா. அதுக்கப்புறம் 2010 இது உயர்நிலை மேல்நிலை பள்ளியாக இருந்துச்சான், நவீன வசதிகளோட. யாரால? தமிழக அரசால. ஆனால் 1963 ஓட்டு கட்டுற யாரால இருந்துச்சு? காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சான். அவ்வளோதான் அரசியல். ஒன்று நீ எல்லாத்தையும் தமிழக அரசாலும் சொல்லு, இல்லை எல்லாத்தையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், கருணாநிதி ஆட்சி காலத்தில், ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சொல்லு. அதை விளங்கிட்டோம்னா நமக்கு வளர்ச்சி விளங்கிடும். எப்போ தேவையோ அப்போ பெயர்கள் குறிப்பிடுவதும், எப்போ தேவையில்லையோ அப்போ தமிழ்நாடு அரசு ஆக்கிறதுனா பெரிய அரசியல். நம்ம இது எதுவும் அவசியம் இல்லை அப்படி நினச்சா செய்ய வேண்டியது, இந்த பிள்ளைகளை பூரா பிரமாதமாக படிக்க வச்சிடுறது. எனக்கு அந்த 4 பிள்ளைகள் பேசும்போது எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு சத்தமாக அந்த பிள்ளையை பேசும். நம்ம இந்த படிப்பை படித்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம்னு அந்த 4 பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கை தான் அவ்வளோ தைரியமாக பேச வைக்குது இல்லையா? அந்த நம்பிக்கை தான் இங்கே இருக்க அவ்வளோ பிள்ளைகளுக்கும். அதனால இது காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழக அரசாங்கிறதெல்லாம் அதிகாரிய பிரச்சனை, பேச்சை ரெடி பண்ணுறாள் பிரச்சனை. நம்ம பிரச்சனை பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருது. பிள்ளைய நல்லா படிக்க வச்சு சமுத்திராப்பட்டிக்கு வெளியே அனுப்பிச்சு மேல் படிப்புக்கு அனுப்பிச்சு, நாட்டுக்கு வெளியே மேல் படிப்புக்கு அனுப்பிச்சு, பெரும்பணம் சம்பாதிக்க வச்சு, அந்த புள்ள திரும்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு தன் பெயரால் ஒரு கட்டணம் கட்டும்னா அதை விட மிகச்சிறந்த சந்தோஷம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்கு. அதற்கான துவக்கமாக இந்த நூற்றாண்டு விழா இருக்கணும். அதுக்கான துவக்கமாகத்தான் இந்த நூற்றாண்டு நடக்கணும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வியின் அவசியத்தை யோசித்த, கல்வியின் அவசியத்திற்காக முன்னெடுத்த
ஒரு சமுத்திராப்பட்டி பள்ளியினுடைய கிராமத்தினுடைய மக்கள் மேலும் இந்த பள்ளிகளை மிகச்சிறந்த பள்ளிகளாக உயர்த்துவதற்கு இப்போ நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அரசு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான செய்யும், ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்வதற்கு நீங்கள் தான் செய்யணும். என்னை போல் நான் இங்கே 25,000 ரூபாய்க்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே என்னுடைய நண்பர் காரைக்குடியில் கணேஷனோட இருந்தவர் நான் தொலைபேசியில் பேசுகிறத கேட்டார், சுரேஷ் சாரோட கேட்டுட்டு அவர் சொன்னார், அதில் 25,000 ரூபாய் என் பங்கு நான் 10,000 ரூபா தர்றேன்னு அவராக முன் வந்தார். அப்போ இங்கே மனிதர்கள் எப்பொழுதும் உதவி செய்வதற்கு வந்துக்கிட்டே தான் இருக்க தயாராக இருக்காங்க இல்லையா? நான் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் போய் உதவி கேட்க வைக்கப்படவே மாட்டேன். எந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கணுனாலும் போய் அனுமதி போய் நிற்க வைக்கப்படவே மாட்டேன். ஏன்னா நான் கேட்பது எனக்கு இல்லை அந்த பிள்ளைக்கு, நான் கேட்பது எனக்கு இல்லை அந்த பள்ளிக்கூடத்துக்கு, நான் கேட்பது எனக்கு இல்லை அந்த பொது காரியத்துக்கு நினைப்பேன். அதை போல் நீங்களும் சமுத்திராப்பட்டி பள்ளிக்கூடம் உங்கள் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கம் கேட்கணும்னு நினைக்காம உங்களுக்கு தெரிந்த பணக்காரர்கள்ட்ட, உங்களுக்கு தெரிந்த செல்வம் உள்ளவர்கள்ட்ட எல்லாத்தையும் போய் கேளுங்க. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வேணும் கக்கூஸ் வேணும், கக்கூஸ் இருந்துச்சுன்னா இன்னும் 10 கக்கூஸ் வேணும், விளையாட்டுக்கு கூட வேணும், ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வேணும் அப்படின்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் யோசிச்சு பாருங்கள், 100 வருஷம் முன்னாடி எந்த படிப்பும் இல்லாத பொழுது இந்த ஊரில் இருக்க 10 பேர் தான் நினச்சிருக்காங்க அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வரணும்னு. அன்னைக்கு அந்த 10 பேரே நினச்சி பள்ளிக்கூடம் வரும்னா இன்னைக்கு இங்கே இருக்க 100 பேர் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டின் மாதிரி பள்ளிக்கூடமாக இந்த சமுத்திராப்பட்டி பள்ளிக்கூடம் மாறிவிடக்கூடும். அதற்கான முயற்சி நீங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். அந்த விழாவுக்கு என்னையவே கூப்பிடுங்க, நானே வர்றேன். நன்றி, வணக்கம். நினைச்சபடி 1 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளிக்கிங்க சலுகைகள்ல இஷ்டப்படி. சரியா? அடுத்து புதுமை பெண் திட்டத்திலே உனக்கும் 1000 ரூபாய் இருக்குதம்மா. தமிழ் புதல்வன் திட்டத்திலே உனக்கும் 1000 ரூபாய் மாதம் இருக்குதப்பா. கல்லூரியில் சேர்ந்து விட்டா எல்லா சலுகைகளும் உனக்கு கிடைக்குதப்பா. அதுக்கு 6 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளிக்கிங்க சலுகைகளை இஷ்டப்படி. 1 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளிக்கிங்க சலுகைகளை நினைச்சபடி. இலவச நோட்டு புக்கெல்லாம் கொடுத்தாங்களா? ரைட்டு. இலவச சீருடைகள்லாம் வாங்கினீங்களா? வருஷத்துக்கு 4 செட்டு. ரைட். இலவச காலணிகள் கிடைச்சதுங்களா? கிடைச்சது. இலவச சைக்கிள் வாங்கி ஓட்டுனீங்களா? அதுக்கு 6 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளிக்கிங்க சலுகைகளை நினைச்சபடி. 1 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளிக்கிங்க சலுகைகளை இஷ்டப்படி. 7.5 இடஒதுக்கீட்டில் சேர்ந்து விட்டால் கட்டணம் எல்லாம் இங்க கிடையாதுப்பா. MBBS-இல் சேர்ந்தா கூட 1 ரூபா கூட உனக்கு செலவில்லப்பா. இன்ஜினியரிங் சேர்ந்தா கூட நயா பைசா கூட உனக்கு செலவில்லப்பா. அதுக்கு 6 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளிக்கிங்க சலுகைகளை நினைச்சபடி. 1 முதல் 12 வரை அரசு பள்ளி, அள்ளி